கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி வந்து படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மந்த்லி தான் படிச்சதுனால டெய்லி வந்து அதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு கொஸ்டின் வந்து இதில் இல்லாமல் இதில் இருக்குன்னா அந்த 1-2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ஓரளவு பேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக் தான். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அதுவும் இப்போ நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கொஸ்டின் தெரியல, பட் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு, வரலைனாலும் நம்ம அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து படித்ததை என்றைக்குமே வந்து தப்பாக போட்டக்கூடாது. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். 6 to 10 ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நம்ம படித்ததுலேருந்து ஒரு கேள்வி வருது, அதை வந்து தென் வந்து இன்னொன்று வந்து நமக்கு தெரியாத கொஸ்டின்னாலும் சரி இல்லை எதுனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண பார்க்கணும். நம்ம அந்த டாபிக் வந்து ஒரு அரைகுறையாக படிச்சிருந்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் படிக்காமல் இருந்ததுனாலும் நம்ம ஒரு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சங்கர் நாராயணன். நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து 91st ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டராக போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நாங்கள் குரூப் 4 வந்து படிக்கிறப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 லாங்குவேஜில் போயிடும், 25 வந்து ஆப்டியில் போயிடும், மிச்சம் இருக்க 75 தான் நமக்கு வந்து ஜிஎஸ்சில் வந்து வரும். ஜிஎஸ்சில் எடுத்துகிட்டோம்னா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜியாகிரஃபி, எக்கானமி, அதுக்கடுத்து வந்து பாலிட்டி இருக்குது, தென் வந்து சயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஜென்ரலாக இப்போ நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெயிட்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க, இதிலேருந்து நாங்கள் எவ்வளோ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஜென்ரலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோ இல்லை பக்கத்தில் ஆல்ரெடி கிளியர் பண்ணவங்க இவங்ககிட்டலாம் கேட்ட வரைக்கும் வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சயின்ஸ் எப்போவுமே கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ நாங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு தென் வந்து பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். பாலிட்டி வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக இது என்ன எடுத்தாலும் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சிடணும். அந்த சப்ஜெக்ட்டில் எடுத்துகிட்டே அதுக்கு சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கும். இப்போ சோஷியல் சயின்ஸ் அப்படின்னா அதோட சிலபஸ் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். குரூப் 4 சரி, குரூப் 1 அதோட சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் வந்து படிங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பாலிட்டியில் அதிக வெயிட்டேஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. தென் வந்து எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்த்துட்டாங்க, அதில் வந்து அதிக வெயிட்டேஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து முடிச்சிருங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில் இருக்கிறத முடிச்சுட்டு ஆப்வியஸாக இன்னொரு புக் இருக்குது, வெளில புக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஜென்ரலாக வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக மாற்றிட்டாங்க. இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து ஸ்கீம்ஸோ இல்லை இப்போ நம்ம ஏதாவது நம்ம கொண்டு உமனுக்கு ரிலேட்டடான ஸ்கீம்ஸோ இல்லை ஆண்டர்ப்ரனர்ஷிப்போ இல்லை வேறு ஏதாவது வீக்கர் செக்ஷன்ஸ்க்கோ இவங்க ஏதாவது அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கலாக இருக்கும். இப்போ ஐ திங்க் 11th or 12th எந்த ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ரிசர்வேஷனை பற்றின இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம வந்து என்ன ரிசர்வேஷன்லாம் இது பண்ணியிருக்கோம், விமனுக்கு வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரிசர்வேஷன்ஸ் அதிகமாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பேசிக் எல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து ஆக்சுவலாக வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தப்போ கொண்டு வந்தது இப்போ இதெல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் ஸ்கூல் புக்கெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது வருமானலாம் தெரியாது. இப்போ கேட்குறதா இருந்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. பட் அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதில் கூட கேள்வி வரலாம். நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டு இது ஜென்ரலாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து கேட்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷனாகவே அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போக வேணாம். ஸ்கூல் அதுக்கு ஒரு சிலபஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது, அது பழைய டாபிக்னாலும் பிரச்சனை இல்லை, அதை நீங்கள் படித்து வச்சுருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படித்து முடிச்சுட்டு அது கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ அதுக்கு ரிலேட்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அதை பாருங்கள், ஆப்வியஸாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரலாம், அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. பட் இந்த கொஷின் வரும், இந்த கொஷின் வராதுங்கிறத நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது. ஸோ படிக்கிறப்போ நம்ம அதுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி பழசு அந்த பேஸ்லேருந்து தான் இது வந்திருக்கும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது வந்து பெட்டர். தென் வந்து இன்னொன்று வந்து நமக்கு தெரியாத கொஸ்டின்னாலும் சரி இல்லை எதுனாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண பார்க்கணும். நம்ம அந்த டாபிக் வந்து ஒரு அரைகுறையாக படிச்சிருந்துருக்கலாம், இல்லை கொஞ்சம் படிக்காமல் இருந்ததுனாலும் நம்ம ஒரு 2-3 தடவை கொஸ்டின் ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாவது எலிமினேட் பண்ண முடியும். அதிகபட்சம் 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், இல்லை மினிமம் ஒரு ஆப்ஷனாவது வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். மிச்சம் இருக்க 2 ஆப்ஷனில் தான் வந்து நம்ம திஸ் ஆர் தட் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா யூபிஎஸ் மாதிரி நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 200 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 4 கொஸ்டின் வந்து தெரியலை, ஒரு 2 ஆப்ஷன் தான் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். மிச்சம் 2 ஆப்ஷனில் ஆப்வியஸாக நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வச்சோ இல்லை கொஞ்சம் லிங்க் பண்ணியோ ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக 4ல் 1 கரெக்டானாலும் அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல எதாவது படிச்சிருப்பீங்க, அந்த 4 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு வராதுங்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க.
ஸோ அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஸோ மிச்சம் இருக்க 3ல் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வருமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதில் வந்து நமக்கு வந்தால் ஓகே ஃபைன், நமக்கு அந்த கொஷின் தெரியலை, பட் வந்துச்சுன்னா நமக்கு லக்கு, வரலைனாலும் நம்ம அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து படித்ததை என்றைக்குமே வந்து தப்பாக போட்டுறக்கூடாது. அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும். 6th to 10th ஃபுல்லாக முடிச்சிட்டோம், நம்ம படித்ததுலேருந்து ஒரு கேள்வி வருது, அதை வந்து நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நம்ம படிக்கவே இல்லை, அந்தலேருந்து ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதை நம்ம பெருசாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா நம்ம அதை படிக்கலை. அந்த படிக்காத கொஷினை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நம்ம படித்தது எல்லாத்துலேயுமே ரொம்ப பதட்டப்பட்டு தப்பு பண்ணிடவே வந்து கூடாது. ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் அதுதான். இன்னொன்று வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே லாங்குவேஜில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ஆப்டில் நல்லா ஸ்ட்ராங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஒரு 125 கொஷின்ஸ், லாங்குவேஜில் வந்து ஒரு 95 வச்சுக்கோங்க. 5 வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஒரு 5 வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ 95 கொஷின்ஸ் நான் வந்து கரெக்டாக போட்டேன். இதில் நான் 25 போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 125ல் 120 கிட்ட வந்து வந்துருச்சு. ஸோ 120 மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு 75 கொஷின் தான். ஸோ அந்த 75 கொஷினில் நீங்கள் வெயிட்டேஜ் வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அதுக்கடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷனு, தென் பாலிட்டி, தென் எக்கனாமி, இதெல்லாமே நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சயின்ஸை கொஞ்சம் கூட லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எக்கனாமினா எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா வந்து பேசிக் இது உங்களுக்கு வந்து ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா வந்து என்ன, இந்த இன்ஃப்ளேஷன்னா வந்து என்ன, இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் எக்கனாமிலேருந்து பெருசாக வந்து ஸ்டாட்டிக் கேட்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜென்ரலாக வந்து கேட்பாங்க. ஸோ பட் இந்த பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில இதிலெல்லாம் இந்த எக்கனாமியில் 10th 11th 12th இந்த ஸ்டாட்டிக் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும். கிரீன் காந்தி என்ன வந்து யார், இந்த எக்கனாமியை ப்ரப்போஸ் பண்ணவங்க வந்து யார், திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஃபேக்சுவலான ஒரு சிலது வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப போய் கான்செப்ஷுவலாக படிக்கணும் இல்லை. இந்த ஃபேக்ஷன்லாம் நீங்கள் ஜென்ரலாக படிக்கிறப்ப இது இவர் சொல்லியிருக்காரு, இவரை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி நீங்கள் படித்து வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அது கொஞ்சம் கவரான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எக்கனாமி ரிலேட்டடாக ஏதாவது வந்துச்சு, இந்த பட்ஜெட்டில் நம்ம ஃபினான்ஷியல் டெபிசிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு, எவ்வளோ அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுதிடலாம். ஸோ வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 75 தான், மிச்சம் இருக்க 125 தான் நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இந்த 75லேயுமே நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து தெரியும் எவ்வளோ வெயிட்டேஜ்னு. ஸோ ஒரு 3 சப்ஜெக்ட், ஒரு 6 சப்ஜெக்ட் கிட்ட 75 கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு பெரிய இதுக்கு வந்துடுவீங்க. ஒரு 170 கிட்ட வந்துடுவீங்க, 160 170 கிட்ட வந்துடுவீங்க. 170ங்கிறது ஓரளவுக்கு ஓகேவான ஸ்கோர் தான். 200 கொஷின்ஸ்க்கு 170 கொஷின்ஸ்க்கு கரெக்ட் வாங்குறது ஒரு நல்ல ஒரு இதுதான். மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் படித்து இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணி போட்டிங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லீப்புக்கு வந்து கொண்டு வந்துடும். 175 180 கொஷின்ஸ். ஸோ இப்போ ஆப்வியஸாக ஒரு 200 கொஷின்ஸில் 180 கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 180 கொஷின்ஸ் உங்களால் வந்து போட முடியும். 20 கொஷின்ஸ் வந்து அது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் படிச்சுட்டு போனாலும் கொஞ்சம் தெரியுறது தெரியாமல் போகிறது. சில சமயம் நம்மளே தப்பு பண்ணுவோம். நாட் கரெக்டுக்கு கரெக்ட் ஆன்சர் போடுவோம், இல்லை கரெக்டாக கொஷினை ஒழுங்காக படிக்காமல் ஷேட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கொஷினை படித்து செகண்ட் கொஷினில் ஷேட் பண்ணுவோம். இந்த மாதிரி தேவையில்லாமல் நம்மளோட எரர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸில் பண்ணிட்டோம்னா இந்த எரர்லாம் வந்து குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 170 180 கொஷின்ஸ் வந்து நம்மளால் கரெக்டாக வந்து போட முடியும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸு அஸ் வெல் அஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் 3 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் கிளியர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட முடியும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இப்போ நீங்கள் அகாடமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாத 1-2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ அதை எடுத்து வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஒரு கொஷின் வந்து இதில் இல்லாமல் இதில் இருக்குன்னா அந்த 1-2 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மற்றபடி ஓரளவு பேஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக் தான். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, அதுவும் இப்போ நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் வந்து பிரித்து கொடுத்துறாங்க ஒவ்வொன்றத்தில் எவ்வளோன்னு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். நான் எதை படிக்கணும், எதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோர்ஸ் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து டெய்லி வந்து பேப்பர் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதில் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மந்த்லி தான் படித்தனால டெய்லி வந்து இது பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒரு அகாடமியோட மந்த்லி கம்பைலேஷன் இருக்கும். இப்போ அக்டோபர் இருக்குன்னா ஸோ அக்டோபர் இல்லை நவம்பர் இல்லை ஜானுக்கானது ஏதோ ஒன்று. இந்த அகாடமியில் நீங்கள் ஏதோ ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணிங்க, ஆனால் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிங்க. என்ன கேட்டால் ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கோங்க, நான் இந்த அகாடமி ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபுல் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை மந்த்லி கம்பைலேஷன் அதிலே இது பண்ணுங்க. அதுலேருந்து வரலைனாலும் நீங்கள் டெஸ்ட் சீரியஸில் போடுறீங்க, இல்லை 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்போ ஒரு புதுசாக ஒரு கரண்ட் அஃபேர். ஸோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே தாராளமாக போதும்.